அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 8வது மாதத்தை காண வேண்டும் என்று விரும்பினவர்கள் உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். ஆமென். நான் 8வது மாதத்திலே காலெடுத்து வைப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆகையினால் அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணினார். ஆமென். ஆக நீங்கள் பாக்கியசாலிகள். ஒருவேளை மரிச்சு போனவங்க பாக்கியசாலிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஆண்டுடைய சித்தப்படி சில காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அதனாலே அவரை நாம் குறை சொல்லவே முடியாது. எத்தனை பேர் நான் ஆண்டவரை குறை சொல்லவே மாட்டேன்னு சொல்ல முடியும்? நான் ஆண்டவரை குறையே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு, நான் ஆண்டவரை குறையே சொல்ல மாட்டேன்றவங்க மட்டும் ஒரு அழிய சொல்லுங்களேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு சுவாமி என்னையும் கூட இந்த 8ஆம் மாதத்திலே காலெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஒரு வாரமாய் போராட்டத்தின் மேல் போராட்டம், சுகவீனத்தின் மேல் சுகவீனம், பேசக்கூட முடியாதபடிக்கு அங்கலாயிட்டேன், படுத்தே கடந்தேன் பலவீனங்களினாலே. ஆனாலும் ஆண்டவர் இந்த மாதத்தை காண செய்ய தேவன் விரும்பினார், இயேசப்பா விரும்பினார். 8வது மாதத்தினை காண வேண்டும். 8வது மாதத்திலே என் வார்த்தையை சொல்ல வேண்டும். 8வது மாதத்தில் எனக்காய் நீ நிற்க வேண்டும். 8வது மாதத்தில் எனக்காக நீ யுத்தம் செய்ய வேண்டும். 8வது மாதத்தில் எனக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். 8வது மாதத்திலே என் நாமத்தை நீ துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அதனாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாற்பத்தி 49வது அதிகாரம், ஏசாயா 49வது அதிகாரம் 13வது வசனத்தை ஆண்டவர் நமக்காக, வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிக்கூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமா இருப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உன்னையும் என்னையும் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் என்னுடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்ய போகிறேன். என் ஜனத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் ஆறுதல் செய்வேன். நான் ஆறுதல் செய்கிற தேவன் என்று எனக்கு ஒரு பெயர் உண்டல்லவா? சகலவித ஆறுதலின் தெய்வம் என்று எனக்கு ஒரு பெயர் உண்டல்லவா? அப்படியானால் இந்த மாதம் உனக்கு வரப்போகிற சில துக்கங்களிலே, துயரங்களிலே, வேதனைகளிலே, போராட்டங்களிலே ஆறுதல் இல்லையே என்று நீ அங்கலாய்க்க கூடாது. ஏன் என்று சொன்னால், என் ஜனம் நீ, என் பிள்ளை நீ, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? ஆறுதல் கொடுக்க போகிறேன். என் ஜனத்துக்கு நான் ஆறுதல் செய்ய போகிறேன். ஆறுதல், ஆறுதல் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். இரண்டாவது, சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல், யார் மேல் இரக்கமாய் இருப்பா? சிறுமையை அனுபவிக்கிற ஒரு வேளை
இந்த 7 மாதங்களாய் உன் வாழ்க்கையில சிறுமை இருக்கலாம். அது எந்தெந்த வகையிலோ வந்திருக்கலாம். மனிதர்கள் மூலமாய் வந்திருக்கலாம், அல்லது நீ வேலை செய்கிற ஸ்தலத்திலிருந்து வந்திருக்கலாம், சொந்தங்களிலும் வந்திருக்கலாம், விசுவாசிகள் நடுவில் இருந்து வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை நீ சிறுமைப்பட்டிருப்ப உண்மையானால் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்தெந்த வகையிலே அவர் நமக்கு ஆறுதல் செய்ய போகிறார், இந்த மாதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நமக்கு ஆறுதல் செய்ய போகிறார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்த போது, அவர் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலே 50ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 50:21 அங்கே வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளை நான் என்ன செய்ய போகிறேன், பேசினான், பட்சமாய் பேசினான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு தன்னுடைய அண்ணமாருக்கு முன்னாலே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்திலே அவன் ராஜாவாக்கப்பட்டான். படி அளக்கிறவனாய் மாறினான், போஷிக்கிறவனாய் மாறினான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாக்கோபும் மரித்து போனான். தகப்பனும் மரித்து போன நேரத்திலே அண்ணமாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பயந்தார்கள்? தம்பிக்கு செய்த தீங்கு, ஐயோ தம்பிக்கு இப்படிப்பட்ட தீங்கு செய்து விட்டோமே என்று சொல்லி பயந்து, இப்போது தம்பி என்ன செய்து விடுவானோ, அழித்து விடுவானோ என்றெல்லாம் பயந்து போராடி தம்பிக்கிட்ட வந்து நிற்கிறார்கள். நிற்கும்போது இந்த தம்பி சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த அண்ணன் தம்பி உங்களுக்கு தீமை செய்தார்களோ, எந்த அக்கா தங்கச்சிங்க உங்களுக்கு தீமை செய்தார்களோ, எந்த சொந்தங்கள் உனக்கு தீமை செய்தார்களோ, ஒருவேளை தீமைக்கு மேல் தீமை நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது உண்மையானால், ஆண்டவரே இந்த தீமையை பார்க்க மாட்டீரா, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்து விட்டார்களே, இந்த தீமை என்னை கலங்க வைக்கிறது என்று சொல்லி நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து இது சொல்லுகிறார், அந்த தீமையை உனக்கு இந்த மாசம் நன்மையாக முடிய பண்ண போகிறார். அந்த தீமைதான் உனக்கு யார் எந்தெந்த வகையில தீமை வந்ததோ அந்தந்த வகையான தீமைகள் எல்லாம் நன்மையாய் மாறப்போகிறதே. ஒன்று. இரண்டாவதாக, ஆதலால் நீங்கள் பயப்படாதீங்க. என்னது? நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்க குழந்தைகளையும் பராமரிப்பேன். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தராகிய நான், சர்வ வல்லமை படைத்தவராகிய நான், அதிகாரமுள்ள இரட்சகராகிய நான், பிழைப்பு கொடுக்கிற தேவனாகிய நான், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களையும் உங்கள் குழந்தைகளை நான் என்ன செய்ய போறேன்? பராமரிக்க போகிறேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். ஒரு யோசேப்பு தன் அண்ணமாரோடு கூட இப்படி பட்சமாய் பேச முடியுமானால், ஆறுதல் சொல்ல முடியுமானால், உன்னையும் என்னையும் அழைத்திட்ட ஆண்டவராக இயேசு சாமி உன்னிடத்தில் இந்த மாதம் பட்சமாய் பேச போகிறார். பட்சமாய் பேசி உனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல போகிறார். என்ன ஆறுதல்? ஒருவேளை உன் வாழ்க்கையில உன்னை குறித்தும் உங்களை குறித்தும் பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை இருக்கும், அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு விசனம் இருக்கும், அந்த பிள்ளைகளை குறித்து ஒரு வேதனை இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளை நான் என்ன பண்ண போறேன்? பராமரிப்பேன். என்ன செய்வேன்? பராமரிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம் திருப்பி. யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. யோசேப்பே சொல்ல முடியுமானா யோசேப்பை அழைத்த தேவன் சொல்ல மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாய்
உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நாம் பராமரிக்கிறதுன்னு என்னங்க? பராமரிக்கிறதா என்ன? எல்லாவற்றையும் தேவையான யாவற்றையும் கொடுத்து, போகையிலும் வருகையிலும் அவன் தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவனை காப்பாற்றுவது. அப்படின்னா இந்த மாதம் பொறுப்பு கர்த்தருடைய கையில இருக்கு. உங்களை உங்கள் பொறுப்போ, உங்கள் பிள்ளைகளின் பொறுப்போ, உங்க குடும்பத்தின் பொறுப்போ ஆண்டுடைய கையிலே இருக்கிறது. ஆகையால் இந்த மாதம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் காப்பாற்றுவேன், பராமரிப்பேன். நான் பராமரிப்பேன். பயப்படாதீங்க. பிள்ளைகளை குறிச்ச பிள்ளைங்க படிக்கல, பிள்ளைங்களுக்கு படிப்பு ஏறல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டல, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, பிள்ளைங்க தூரமா இருக்கிறாங்க, தனியா இருக்கிறாங்க, தனியா வேலை செய்யறாங்க, தனியா படிக்கிறாங்க. ஆக அந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? நான் தூரமா இருக்கிறேன், என் பிள்ளை தூரமா இருக்கா, நான் என்ன செய்வேன்? அங்கலாய்க்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று. எப்படி சொல்றாரா? எப்படி பேசுவாரா அவரு? யோசேப்பே பட்சமா பேசுறான்னா அழைத்த தேவன் பட்சமா பேச மாட்டாரா? பட்சமானா எப்படிங்க? பட்சமானா சாதகமாக ஒண்ணு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிற, என் பக்கம் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப உங்க பட்சத்துல இருந்து, உங்க பக்கத்துல இருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஆறுதல் சொல்லுவேன். எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன். பயப்படவே வேண்டாம், தைரியமாய் நில்லுங்கள். தைரியம் உங்களுக்கு தேவை. ஒரு நாளும் பயம் உங்களை பராமரிக்க முடியாது. தேவாதி தேவனுடைய கரம் உங்களை பாதுகாக்கும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவாதி தேவன் இந்த காலவெளியில இறங்கி வந்து நம்மை தேற்றி கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினாலே இந்த மாதம் முதலாவது அவர் எப்படி நம்மை ஆறுதல் படுத்த போகிறார் சொல்லி முதல்ல வாசித்தோம். இரண்டாவதாக நீங்க எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்திக்கும் சமானமாயிருந்தாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உமது அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றார். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஆண்டவராகிய தேவன் நம்மையும் பார்த்து, ஒருவேளை இந்த மாதம் யாருடைய கண்ணில் எனக்கு இரக்கம் கிடைக்கும்? தேவைகள் உண்டு, நான் எப்படி சந்திப்பேன்? ஒருவேளை யாருடைய கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கும்? நான் போய் நின்ன உடனே அந்த தயவு பாராட்டுவாங்களா? தயவு பாராட்டு என்கிட்ட பட்சமா பேசுவாங்களா? நிறைய நேரம் ஒருவேளை நம்ம மற்றவங்களோடு கூட சரியான ஐக்கியம் இல்லாதிருப்போம். ஒருவேளை கணவனோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாதிருக்கும், மனைவியோடு ஒரு ஐக்கியம் இல்லாதிருக்கும், அல்லது சொந்த உறவினர்களோடு ஐக்கியம் இல்லாதிருக்கும். இங்க பாருங்க, இந்த ரூத்து அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ தான். கணவனை இழந்தவள் தான், தாய் தகப்பனை விட்டு பிரிந்து வந்தவள் தான், மாமியாரையே நம்பி வந்தவள் தான், மாமியார் கும்பிட்ட தெய்வத்தை கும்பிட்டவள் தான். யாரும் இல்லை, அவளுக்கு நம்பிக்கை அற்று போயிருந்தது. நம்பிக்கையே இல்லை. மறுபடியும் நான் ஒரு கணவனோடு கூட வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன், நான் சுகமாய் வாழ போறேன் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் அவள் நினைத்து கொண்டு வந்தாள், நான் உங்களையே பின்பற்றி வருவேன். நீங்க கும்பிடுற தெய்வம் நான் என் தெய்வம்னு சொல்லிட்டார், உன் ஜனம் தான் என் ஜனம் என்று எப்பொழுது நாம நீங்க தான்ப்பா என் தெய்வம்னு சொல்லிட்டு எப்போ வர்றோமோ
அப்பவெல்லாம் அவரு நம்மகிட்ட எப்படி பேசுறாரு? பட்சமாய் பேசுறார். ஒருவேளை யார் யாரு கூடவோ ரொம்ப நல்லா பேசுறவரு, மார்த்தாள் மரியாளோடு கூட அன்பா பேசுறவரு, இல்ல சாலமோனோடு கூட அன்பா பேசுறவரு, மரியாளோடு கூட பேசினவரு, ஒரு தகுதியே இல்லாத ஒரு ரூத்தை பார்த்து இந்த போவாஸ் சொல்றான், ரூத்து நீ பயப்படாத. 12ஆம் வசனத்தை படிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை, இது ஒரு பெரிய அபூர்வம் ஆயிடுச்சு அவளுக்கு. யாருமே என்கிட்ட பட்சமா பேசாதிருக்கும் போது, சொந்த பந்தம் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, யாரும் இல்லை, அப்படிப்பட்ட தேசத்துல அனாதையா வந்துட்டு அவளுக்கு இவளுக்கு ஒரு பலமுள்ள ஒரு வார்த்தை கிடைக்குது. என்ன வார்த்தை? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராக. ஆமென், ஆமென். அனாதையா இருக்கலாம், இக்கட்டவளா இருக்கலாம், நீ ஒரே ஒரு ஆளா இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீ தேவனோடு கூட மட்டும் உறவாடிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை யாருமே இல்லை, எனக்காக பேசுவதுக்கு ஆள் இல்லை, எனக்காக வக்காலத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்காக பரிந்து பேச என் கூட அழுவதற்கு கூட ஆள் இல்லை, என்னோடு கூட சேர்ந்து உதவி செய்ய ஆள் இல்லை என்று நீ ஒருவேளை அங்கலாய்த்து வந்து கொண்டிருந்த உன்னை பார்த்து கூட ஆண்டவர் சொல்றாரு, என்னையே நீ கெட்டியா பிடிச்சிட்டு இல்லை மகளே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ், யார் கீழ் நீ வந்துட்டப்ப? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் ஓடி வந்து விட்டார். சட்டைகளின் கீழே நீ ஓடி வந்து விட்டு, என் கீழே வந்துட்டு இல்லை, என் சிலுவை கீழே வந்துட்டு இல்லை, என் அடைக்கலத்துக்கு கீழே வந்துட்டு இல்லை, சட்டைகளின் கீழே வந்துட்டு இல்லை, எந்த அடைக்கலமும் நீ வேண்டான்னு எட்டி உதச்சிட்டு ஓடி வந்திருக்கிறல்ல. ஆகையினால நீ பயப்படாத. அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் என்ன பலன் உண்டாகும்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே அடைக்கலமாய் வச்சுக்கிட்ட உனக்கு நிறைவான பலனை ஆண்டவர் தரப்போகிறார். நிறைவான பலனை உனக்கும் குடும்பத்துக்கு தரப்போகிறார். அனாதன்னு நாங்களாச்சுன்னு வந்தேன், நான் எப்படிதான் பொழைக்க போறேன்? சில நேரத்தில் நம்ம கணவனை பார்த்து, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் வாழ போறேன் என்றெல்லாம் நீ அழுத நாட்கள் உண்டல்லவா, சோர்ந்து போன நாட்கள் உண்டல்லவா, இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று உதவில்லான்னு கூட நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனையில என் அடைக்கலத்துக்கு கீழே ஓடிய, என் சட்டைகளின் கீழே வந்துட்டிய அம்மா, அடைக்கலத்துக்கு கீழே வந்துட்டிய நீ, என் சட்டைகளின் கீழே வந்துட்டிய. 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாழ்த்து பாருங்களேன். அங்க சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அப்படியானால் அந்த நிழலிலே வந்து தங்கிக்கிட்ட உனக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நிறைவான பலனை கொடுப்பது மட்டும் இல்ல, இத கேட்ட மாத்திரத்துல இந்த ரூத்து சொல்றான், அவள் இருதயம் பூரிக்கிறது, அவள் இருதயம் மகிழ்கிறது, அந்த இருதயத்துக்கு ஆறுதல் கிடைக்கிறது, அந்த இருதயத்துல ஒரு பெரிய கொண்டாட்டம் போட்டுட்டு அவள் சொல்றான், என்ன? அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் நான் யார் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இங்க வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சரியான ஆள் கிடையாது. நான் ஒரு சிறுமைப்பட்டவன், நான் அனாதையாக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், தனித்து விடப்பட்டவன். பார்க்கலாம் இவன் எப்படி பொழைச்சிடறான்னு, இவன் எப்படி பொழைக்கிறான், இவன் எப்படி வாழ்ந்துடுறான், இந்த பைபிள் எடுத்துட்டு போறான், பார்க்கலாம் எது வரைக்கும் ஓடுவான், இந்த பைபிள் அவனை காப்பாற்றுமா என்றெல்லாம். ஒரு வேளை உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைந்த இந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீ இந்த வேலைக்காரிகள ஒருத்தி கூட நீ சமம் கிடையாது, இந்த விசுவாசிகளை ஒருத்தி கூட நீ சமம் கிடையாது, ஆனா நான் உங்ககிட்ட தான் பட்சமா நான் பேசுவேன் மகளே. அல்லே லூயா, அல்லே லூயா. யார் உங்ககிட்ட பட்சமா பேசுனாங்களோ இல்லையோ, என்னைக்கு
அடைக்கலமா ஓடி வந்த செட்டைகளின் கீழே ஓடி வந்த உனக்கு கர்த்தர் நிச்சயம் அவர் எப்படி ஆறுதல் சொல்லுவாரா? எப்படி சொல்லுவாரா? நீ இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்கும் யாரு இல்லை, சமங்கடிய, நீ சமங்கடிய. ஒருவேளை ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கலாம், மேகலாவுக்கு என்னம்மா அப்படின்னு, தலைவருக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, அப்படி சில நேரத்துல அவங்களை ஒப்பிட்டு பார்த்து அவங்கள விட ரொம்ப தாழ்வா உன்னை நினைக்கிறதுல தாழ்வா. அதுதான் இங்க நீ ஒருவேளை இங்க வந்திருக்கிற ஒரு விசுவாசிக்கு சமம் இல்லப்பா, நான் அந்த விசுவாசியோடு கூட சமமா இருக்குமா, அவங்க நல்லா ஜெபம் பண்றாங்க, என்னால ஜெபிக்க முடியல, அவங்க அழும்போது உங்களை கொண்டு வந்துடுறாங்க, ஆனா என்னால அழுது உங்களை கொண்டு வர முடியல, அவங்களுக்கு சமமா என்னால் ஜெபிக்க முடியல, அவங்களுக்கு சமமா நான் பாட முடியல, அவங்களுக்கு சமமா நான் காணிக்க கொடுக்க முடியல, அவங்களுக்கு சமமா ஆராதிக்க முடியல, அவங்களுக்கு சமமா நான் காலையில உங்களை தேடல. ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, ஒருத்தருக்கும் நான் சமமா இல்லாவிட்டாலும் கூட நீர் என்ன செய்தீர், எனக்கு ஆறுதல் சொல்லி. ஆமே. அவளோட எப்படி பேசணும்னா பட்சமா பேசணும்னா, அப்படின்னா இந்த மாதம் நீ தகுதி இல்லைதான், ஒருத்தருக்கு நீ சமம் கிடையாது தான், நீ தனித்து பிரிக்கப்பட்டவன் தான், அழுது கொண்டிருந்தவன் தான், ஆனாலும் நான் உனக்கு பட்சமா நான் பேசுவேன், உன் கூடவே இருக்க, உன் பக்கத்தில் இருக்க, நான் உன் ஆளுன்னு சொல்லி ஆறுதல் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால இந்த காலவெளியிலே உன்னையும் என்னையும் கூட அப்படித்தான். நீங்க வேலை செய்யற சமயத்துல கூட உங்களை ஒரு மாதிரி நினைக்கலாம், அவங்களுக்கு சமமா நான் வேலை செய்ய முடியல, அவங்களுக்கு சமமா என்ன டீச் பண்ண முடியல, அவங்களுக்கு சமமா நான் பிசினஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு சமமா என்னால பணம் சம்பாதிக்க முடியல என்று ஒருவேளை நீ அங்கலாய்ப்பாயானால் கர்த்தர் இந்த காலையிலே உன்னிடத்துல வந்து பட்சமாய் பேசி, என்னுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு என்னத்தை கொடுக்க போற என்று சொல்லி ஆறுதல் சொன்னான். ஒரு பெரிய அவளை தூக்கி விட்டது அந்த ஆறுதல். ஆமென். மூன்றாவதாக நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள், யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் 3 சிநேகிதர் ஆகிய தேமானியனான எலிப்பாசும் சூக்கியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உன்னை தேடி உன் நண்பர்கள் வருவார்கள், உன் நண்பர்கள் சிநேகிதர்கள் வருவார்கள். ஒருவேளை உன்னை தேடி உன் சொந்தம் வரும், உன்னை தேடி உன் அண்ணன் வரலாம், உன் தம்பி வரலாம், நீ ரொம்ப நாளைக்கு முன்னால ரொம்ப டியரஸ்டா பழகின ஒரு சகோதரன் உன்னை தேடி வரலாம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோபுவினுடைய 3 சிநேகிதர்கள் பேரெல்லாம் சொல்லி யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டார்களாம். ஒருவேளை இந்த 7 மாதங்களாய் நீ அனுபவித்த தீமைகள், நீ அனுபவிச்சு வரும்னு எதிர்பார்த்த வராம போச்சு, கிடைக்குன்னு எதிர்பார்த்த கிடைக்காம போச்சு இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கிடந்த உன்னை தேடி ஆண்டவர் இப்போது ஒருவேளை நான் இன்னைக்கு இன்னிலிருந்து தொடங்க நினைக்கிறேன், உங்களை தேடி
உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி, உங்களுக்கு நேரிட்ட தீமைகள், உங்களுக்கு என்னென்ன தீமை பண்ணாங்களோ, என்னென்ன தீமை உன் வீட்டை தேடி வந்துச்சோ, தீமையினால் நீ கலங்கி போனியோ, எந்த தீமை உன் உயிருக்கு ஆபத்தா வந்துச்சோ, எந்த தீமையினால் குடும்பம் உடைஞ்சிருமோன்னு நாங்களாச்சியோ, எந்த தீமையினால் என்னுடைய நல்ல நடக்கை முடிஞ்சிடுமோ, இந்த தீமையினால் நான் பாவம் செஞ்சிருவனோ, இந்த தீமை என்னை ஒருவேளை என் பிள்ளைகளை வாட்டி வதச்சிடுமா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் முடிஞ்சிடுமா என்று நீ அங்கலாய்த்து ஓடி வந்திருக்கிற உன்னையும் தேடி ஆண்டவர் சில நண்பர்களை அனுப்புவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கேள்விப்பட்டாங்களோ இல்லையா, யோபுக்கு நடந்த தீமையை கேள்விப்பட்ட. என்ன தீமை அவங்களுக்கு நடந்துச்சு? எல்லாமே அழிந்தது. சீமானாய் வாழ்ந்தவர் பிசாசு கிட்ட பிசாசு ஆண்டவர்கிட்ட சொல்றான், திருப்பி சொல்றான். என்ன சொல்றான்? 11வது வசனம் பாருங்க, 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? ஆமா, அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறீரே. அவன் சம்பத்து தேசத்துல என்ன ஆயிட்டு இருக்குது? பெருகிட்டு இருக்குது. யார் சொல்றான் இத? பிசாசு யாருக்கு சொல்றான்? ஆண்டவர்கிட்ட சொல்றான். தயவுசெய்து, இப்படி வாழ்ந்தவன் பிசாசே ஆண்டவர்கிட்ட சொல்றான், அவன் சம்பத்து பெருகினே இருக்குதுப்பா. என்ன சம்பத்து அவனுக்கு, எவ்வளவு சம்பத்து. கண்ணுக்கு எட்டாத தூரத்துல ஒட்டகம் நிக்குது, கண்ணுக்கு எட்டாத தூரத்துல மாடுங்க நிக்குது, கழுதைங்க நிக்குது. இல்ல, ஏறு மாடுங்க 500 ஏறு மாடுங்க கண்ணுக்கு எட்டின தூரத்துல நிக்குது. எவ்வளவு பெரிய கொட்டாரங்கள், எவ்வளவு பெரிய கூடாரங்கள், எவ்வளவு வேலைக்காரங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு பெரிய சீமான் போல. இப்படி வாழ்ந்தவருடைய வாழ்க்கையிலே திடீரென்று எல்லாமே அழிந்து போனா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய தீமை. ஒருவேளை அதுக்கு முன்னாலதான் 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க, 9ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். இந்த நண்பர்கள் வர்றதுக்கு முன்னால இது ரொம்ப டீப், ரொம்ப எல்லையை மிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஏன்னா அரவணைக்கிற மனைவியை சாவிடான்னு சொல்லிட்டு பிற்பாடு இனி எப்படி வாழ், ரோஷம் உள்ளவன் மானம் உள்ளவன் என்ன செய்ய மாட்டான்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா? சாகர தவிர இந்த உலகத்துல நான் ஏன் சீ அப்படின்னு என்ன சொல்லிட்டியா? சீ அப்படியா? என் சுவாசம் படுகிற என் மனைவி எனக்கு துரோகியாய் மாறிவிட்டான், இனி நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி யோபு அவனுக்கு நேர்ந்த பல சம்பவங்கள் நினைச்சு பார்த்து ஒருவேளை அவன் புலம்பி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யார் கேள்விப்பட்டாங்களா? நண்பர்கள். தயவுசெய்து இந்த வாழ்க்கையிலே இந்த 7 மாதங்களாய் நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு கீழாய் நேசித்தவர்கள் கேட்க போகிறார்கள். உன் கூடவே நல்லா ஜெபித்து கொண்டிருந்தவர்கள் கேள்விப்பட போகிறார்கள். உன் கூடவே உறவாடி எங்க போனாலும் நீ ஓடினிய, ஓடி ஓடி போய் ஜெபம் பண்ணிய, உனக்கு நேர்ந்த இந்த கஷ்டங்களை, வேதனைகளை, அவமானங்களை கேட்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். உனக்கு ஆறுதல் சொல்ல வரப்போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் சொல்ல வரப்போகிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலை யோபுக்கு ஆறுதல் தேவையா தேவையில்லையா? கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. யாரும் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, யாரும் இல்லை. ஆனால் சிநேகிதர்கள் மட்டும் இருந்தார்கள், சிநேகிதர்கள் மட்டும் இருந்தார்கள். எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறவன் சிநேகித, ஆமா, சிநேகிதனை விட்டுவிடாது. நீங்கள் சிநேகித்தவனை, நீங்கள் சிநேகித்தவளை விட்டுவிடாது. ஏனென்றால் அவர்கள் ஆபத்து காலத்திலே வந்து உங்களை விசாரிப்பார்கள். அவர்கள் வந்து விசாரிப்பார்கள். ஏன் அழுகிறாய் என்று கேட்பார்.
ஆமென். ஹல்லேலூயா. அவனை ஆறுதல்படுத்த வந்து விட்டார்களாம். அவர்கள் பாருங்கள், கேட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும், அவனுக்கு ஆறுதல் சொல்லவும், ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். வரவிட்டாங்க உங்களை விசாரிப்பது, உங்களோடு கூட உனக்கு நேர்ந்த பல சம்பவங்களை கேட்டு பரிதவிக்க, உனக்கா இப்படி நடக்கணும், உனக்கா அப்படி நடக்கணும், ஏன் இப்படி நடந்தது, நீ யாருக்கு துரோகம் பண்ண, நீ யாருக்கு துரோகம் பண்ணலையே, உனக்கா இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது, உனக்கா ஒரு இழப்பு, நீ எப்படி வாழ்ந்திருக்க வேண்டியவன் என்றெல்லாம் சொல்லி உனக்காக பரிதபிக்கவும், உனக்கு ஆறுதல் சொல்லவும் தங்கள் நிலைகளிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. வரவிட்டாங்க. யார் வீட்டுக்கோ வர்றாங்க. இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதத்துல உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, என்ன பண்ண, என்ன இவ்வளவு பிரச்சனைக்கு நீ என்ன பண்ண, ஏது பண்ண, எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்கலையே என்றெல்லாம் உங்களை விசாரிப்பதற்கு, உங்ககிட்ட பட்சமாய் பேசுவதற்கு, பரிதவிப்பதற்கு யோசனை பண்ணிக்கொண்டு 3 பேர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பேர் யார் தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் மூவரோடு வருவார், வந்து விசாரிப்பார். அவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? தேற்றரவாள். அவர் ஒரு தேற்றரவாள். ஆறுதல் சொல்லுகிறார். உனக்கு ஆறுதல் சொல்லுவார். வசனத்தினாலே ஆறுதல் சொல்லுவார். அபிஷேகத்தினாலே ஆறுதல் சொல்லுவார். உன்னை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லுவார். பயப்படாத, நான் கூட இருக்குன்னு சொல்லி உன்னை தட்டி கொடுப்பார். பயப்படாத என்று சொல்லி ஆறுதல் அடிப்பார். ஆகினாலே உபத்திரவத்தினால் வந்த நிலைமைகளை அறிந்த நண்பர்கள் வந்து உன்னை விசாரித்து ஆறுதல் சொல்வார். முதலாவது சொன்னேன், உன் ஜனங்களை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி பட்சமாய் பேசி ஆறுதல் சொன்னான். இரண்டாவதாக, எந்த வேலைக்காரிக்கும் நான் சமம் கிடையாது, எந்த விசுவாசிக்கு நான் சமம் கிடையாது, எந்த மனிதனுக்கு நான் சமம் இல்லை, ஆனாலும் சமமே இல்லாத உன்னை தேடி வந்து உனக்கு உங்ககிட்ட ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசுவார். மூன்றாவதாக, உபத்திரவப்பட்ட உன்னை விசாரிக்கும்படி, உபத்திரவத்திலே கலங்கி போய் நிற்கிற உன்னை, வாழ்வா சாவா என்று துடியாய் துடித்து கொண்டிருக்கிற உன்னை விசாரிக்கும்படி, உனக்கு ஆறுதல் சொல்லும்படி 3 நண்பர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. அடுத்தபடியாக, அதே உபத்திரவம் முடிகிற காலத்திலையும் வந்து விசாரிப்பார்களாம். உபத்திரவம் வந்துருச்சு, எல்லாம் இழந்து போன, ஆனா ஆண்டவரோ சும்மா இல்லை. சும்மா இல்லாம அவர் ஆட்களை அனுப்புறார். 3 பேர் அனுப்பி போய் விசாரி, என் பிள்ளை உபத்திரவத்தை சிக்கி கொட்டான், உபத்திரவப்படுறான், அவளுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, அவ கையை தூக்கி விடு, தாங்கிக்க. 3 பேர் வருகிறார்கள், ஆறுதல் சொல்ல வருகிறார்கள். இப்போது அவங்க ஒண்ணு இல்லாம வராங்க. இதுதான் எதோடு வராங்க? வாயோடு வராங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ஐயோ அதையான் கேட்கிற, அவ வாய் வாழைப்பழம், கையே கருணைக்கிழங்கு. அப்படின்னா நீங்க வாய் வாழைப்பழம்னா என்ன, கை கருணைக்கிழங்குனா என்ன சொல்லுங்களேன். வாயில ஐயோ அப்படியா இப்படியா அப்படியா அப்படியா அப்படின்னு வாயாலே உதறிட்டு போயிடுவாங்க. சொல்றீங்க, வாயாலே பேசி வழியோடு அனுப்பி விட்டுவாங்க. இப்படி இந்த நண்பர்கள் வாயாலே உங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி வருவார்கள். இப்பொழுது நீங்கள் யோபு 42 அதிகாரம் 11 வசனம் படிக்க. அப்போது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும், முன்ன யார் வந்தாங்க, உபத்திரவப்படும் போது போராட்டி எல்லாத்தையும் இழந்து போய்
வாழ்வா சாவா என்று அங்கலாய்த்து துடித்த போது 3 பேர் உனக்கு என்ன சொல்ல வருவார்கள்? ஆறுதல் சொல்ல, பரிதபிக்க வருவார்கள். பரிதாபப்படுவாங்க, ஆறுதல் சொல்ல வருவாங்க. ஆனால் இப்பொழுது இந்த உபத்திரவம் முடிஞ்ச உடனே, போராட்டம் முடிஞ்ச உடனே, கண்ணீர் முடிஞ்ச உடனே, வேதனைகள் முடிஞ்ச உடனே, இப்போது யார் யார் வருவார்கள்? சகோதரரும் சகோதரிகளும், முன்னே அறிமுகமான, இங்க பாரு, இங்கேயும் 3 பேர் வர்றாங்க, இங்கேயும் 3 பேர் வராங்க. பாருங்க, முதலாவது யாருங்க? சகோதரரும் சகோதரிகளும், முன்பு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே என்ன பண்ணாங்களா? இங்க வந்தவங்க இவன் உபத்திரவத்தை பார்த்து தூரமா நின்னுக்கிட்டாங்க. ஆறுதல் சொல்ல முடியல. ஆனா வந்தாங்க, ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனா தூரமா நின்னுக்கிட்டாங்க. சில நேரத்துல நம்ம கிட்ட கூட ஆறுதல் சொல்ல வர்றவங்க, நம்ம கொஞ்சம் வெல் டு டூ அப்படி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பொண்ணு நகை போட்டுக்கிட்டு நல்லா கையில காசு வச்சுட்டு இருக்கும் போது அவங்க கொஞ்சம் தூரமா நினைக்குவாங்க, யாருக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. அவர்கள் தூரமாய் நின்று கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் இந்த 3 பேரும் எங்கே வருகிறார்கள்? அவன் வீட்டில் வந்து என்ன பண்றாங்க? இப்ப ஏன் இங்க அவங்க போஜனம் பண்ணல, ஆனா இங்க போஜனம் பண்றாங்க. இவங்க கூட அண்ணன் நண்பர்கள் 3 பேரை வந்து தூரமா உட்கார்ந்துக்கிட்டு எதையோ பேசினாங்கப்பா. ஆனால் இப்பொழுது சுகமாய் அவனுடைய சிறையிருப்பு மாறிவிட்டது. சிறையிருப்பு கண்டிப்பா சொல்றேன், ஒருவேளை எல்லா நண்பர்களும் வந்து பார்க்கும்போது உன் நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் உன்னுடைய சகோதரரும் சகோதரிகளும் உன்னுடைய அறிமுகமானவர்களும் வரும்போது நீ சுகமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்பொழுது அவர்கள் வந்து உன்னோடு கூட என்ன செய்வார்கள்? போஜனம் பண்ணி அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்கு, நீங்க பாருங்க, பரிதபிக்க வந்தாங்களாங்க. ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்க? விசாரிச்சு அங்கலாச்சாங்களாம். உனக்கா அங்கலாய்த்து ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொருவர் தங்க காசையும் ஒவ்வொரு யூதர்கள் வந்து யாருக்கு ஆறுதல் சொன்னார்களா? மார்த்தாள் மரியாளுக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதத்திலே இழப்பு வரும்போது கூட உனக்கு ஆறுதல் சொல்ல யூதர்கள் வருவார்கள், விசுவாசிகள் வருவார்கள். பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் எப்படி இருக்க போகிறார்? இரக்கமுள்ளவராக இருக்க போகிறார், ஆறுதல் செய்ய போகிறார், தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிற உனக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லி இந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கலாம். இப்பொழுது கூட மறுபடியும் கூட வாசிங்கள். அந்த 11:31 அதை வாசிக்கும் போது, அப்பொழுது வீட்டிலே அவளுடனே இருந்து, ஆமா, சில நேரத்துல உனக்கு ஆறுதல் சொல்லும்படி உங்க வீட்டிலேயே வந்து இருப்பாங்க. உங்க வீட்டிலேயே வந்து தங்கி உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மார்த்தாள் மரியாள், அந்த வீடே கண்ணீர் வீடா இருந்தது, வேதனையின் வீடு, அழுகுறல் வீடா இருந்தது, இழப்பின் வீடா இருந்தது. எதையோ இழந்துட்டோமே, அவ்வளவுதான். ஆனால் வேதம் சொல்கிறது, அவள் வீட்டிலே வந்து இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள், மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். உங்களுக்கு ஆறுதல் சொல்றவங்க உங்க வீட்டுல இருந்தும் சொல்லுவாங்க, நீங்க எங்கெல்லாம் எழுந்து போறீங்களோ அங்கெல்லாம் கூட வந்தே சொல்லிட்டே இருப்பாங்க.
உங்க கூட வந்துகிட்டே சொல்லுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2. மோசேயின் நியாய பிரமாணத்தின் படியே 25வது வசனமா சாரி. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உனக்கு ஆறுதல் அளிக்க வரணும்னா முக்கியமா என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இருக்காரோ அவர் இப்படி வந்து ஆறுதல் சொல்லுவார். அதனாலே பரிசுத்த ஆவியானவரை நாம் அப்போது 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 ஜெபிக்கிற நேரமெல்லாம், பாடுகிற நேரமெல்லாம், ஆராதிக்கிற நேரமெல்லாம் ஆவியானவரை பயன்படுத்திட வேண்டும். ஆவியானவர் தான் இப்ப நமக்கு துணை. ஆவியானவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் வந்து அவர் உங்களை தேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்து என்ன பண்ணுவார்? தேற்றுவார். எப்படி தேற்றுவார்? நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது மட்டுமல்ல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுவார். அப்போ தேற்றுகிற ஆவியானவர் உண்மையில தங்கி இருக்கும் போது இஸ்ரவேலின் ஆறுதல் வரும். இஸ்ரவேலின் ஆறுதல் வரும். இஸ்ரவேலின் ஆறுதல் உங்கள் மேல் வரும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும். ஆறுதல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பாய் செயல்பட போகிறது. நண்பர்கள் மூலமாய், சகோதரிகள் மூலமாய், சகோதரர்கள் மூலமாய், அறிமுகமானவர்கள் மூலமாய், ஆண்டவரின் மூலமாய், தோட்டக்காரின் மூலமாய் நிச்சயம் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தத்தளிப்பை கூட நான் நீக்கிடுவேன். தத்தளிப்பை நீக்கிடுவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய முன்னாண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிறவருமாகிய தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஒருவேளை எதனால தத்தளிச்சுட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஆவியானவர் உன் தத்தளிப்பை பார்க்கிறார். ஏனோ ஒரு காரியத்துக்காக நீ தத்தளிக்கிறதுனா என்னங்க? தத்தளிக்கிறது அங்கலாய்க்கிறதா? துக்கத்திலே நீண்ட நாளாகிறதா? அது தத்தளிக்கிறதா? தத்தளிக்கிறதா என்னங்க? இது கூட ஒரு கரை சேர முடியுமா? ஒரு எறும்பை தண்ணியில போட்டா அது கரை சேர்த்து அது தத்தளிக்கிறத பார்க்கணும். அது அப்படி அங்க ஓடும், இங்க ஓடும், இங்க ஓடும், அப்படி காலெல்லாம் அடிச்சு போகும், தத்தளிச்சிருக்கும். அந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு புழுவோ என்னவோ வரும் இல்ல, தத்தளிச்சு இருக்கும் போது ஒரு புழு தட்டு பிடிச்சு கரை சேரலான்னு இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இப்படி ஏறிடலாமா, அப்படி ஏறிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இந்த உதவி கிடைக்குமா, அந்த உதவி கிடைக்குமா, இப்படி தத்தளிக்கிறேனே, உதவியற்று தத்தளிக்கிறேன், அங்கலாச்சு நிக்கிறேனே. இப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கிட்ட போ. நீ எதுக்கு தத்தளிக்க மாட்டப்போ?
உன் தத்தளிப்பை உன் கையிலிருந்து, தத்தளிப்பின் பாத்திரத்தையே உன் கையிலிருந்து என்ன பண்ணிடுறேன், நான் நீக்கி போட்டுறேன். நீ உன் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ உறிஞ்சி குடிப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த காலவெளியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த மாதம் முழுவதும் இந்த 30 நாளும் உனக்கு எல்லா பக்கம் ஆறுதல் கிடைக்கும். உனக்கு யாரெல்லாம் தீமை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து பயந்து விட்ட வருவாங்க. நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிற. நான் உங்களை உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ண போறேன், பராமரிப்பேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்றான். பயப்படாத, ஏன் இவ்வளவு பயந்து போன, நான் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன், நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி வாமா சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, பட்சமா சொல்லுவாங்க. ஆமென். எப்படி ஆறுதல் சொல்ல போகிறார்? ஒன்று முதல்ல யாருக்கு ஆறுதல் சொல்வார்? தம்முடைய ஜனத்துக்கு முத்திரை போட்டார். உன்னை என்னையும் அவருடைய பிள்ளைன்னு முத்திரை போட்டார். அதனால தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஆறுதல் செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள்னா அவருடையவர்கள். அப்போ அவருடையவர்கள் கூட சிறுமப்பட முடியுமா? முடியும். ஆணுடைய பிள்ளைகளை சிறுமப்படுவாங்கன்னா படுவாங்க, சிறுமப்படுத்துவாங்க இல்லையா? அப்ப தம்முடையவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? இரக்கம். எப்படி ஆறுதல் செய்வார்னு சொல்றேன். எப்படி எல்லாம் ஆறுதல் சொல்லுவோம்? முதலாவது, ஆமா, எப்படி ஆறுதல் செய்வார்? ஒருவேளை வாழ முடியல, வாழ்வதற்கு விவசாய இல்ல, வாழ்வதற்கு பணம் இல்ல, வாழ்வதற்கு வேலை இல்லை, அங்கலாச்சி பஞ்ச காலம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ண போகிறேன்? பராமரிக்க போகிறேன் என்று சொல்லி ஆறுதல் சொல்லி, இப்படி ஒரு ஆறுதல். நான் பராமரிப்பேன், பயப்பட எல்லாம் போச்சா பரவாயில்ல, பிள்ளைகளையும் உங்களையும் நான் பராமரிப்பேன், பயப்படாத அப்படின்னு. இரண்டாவது, நீங்க எல்லாம் தயவுசெய்து எழுதணும். நீங்க கேட்டுட்டு பேசாம போயினே இருக்கிறீங்க, வீட்லயும் போய் அதை பார்க்கறது இல்லை. அப்படின்னா என்ன? சமமே இல்லை. யாருக்கு நான் சமம் கிடையாது, யாருக்கு சமம். ஒருவேளை அந்த 2 காணிக்கை போட்டால அவ்வளவு பெரிய பணக்காரங்களுக்கு இவ சமம் வந்தாளா? இல்லையே. அவங்கள் தங்கள் பரிபூர்ணத்துக்கு கொண்டு வந்து போட்டாங்களா? இவளோ தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டான். அவங்கள விட அவங்களுக்கு நான் ஈக்குவல் கிடையாது. ஆனா பணக்காரங்களுக்கு நான் ஈக்குவலா காணிக்க போடல. அவங்க ஜெபம் பண்றது போல நான் ஜெபம் பண்ணல. நான் ஈக்குவலா இல்லை, சரியா இல்லை. ஆனாலும் என்கிட்ட வந்து நீங்க பட்சமா பேசி செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டுன்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினாங்க. அதே ஆண்டவர் தான். நீ சமம் இல்ல, உனக்கு நீயே யோசனை. அவளை போல ஜெபம் பண்ண முடியாதுங்க, அவரை போல பாட முடியாதுங்க, அவரை போல பணம் சம்பாதிக்க முடியாதுங்க, அவரை போல கடன் நடத்த முடியாதுங்க, அவரை போல நான் வேலை செய்ய முடியாதுங்க. சமமே இல்லாது இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் உனக்கு ஆறுதல் சொல்லி உனக்கு ஒரு செட்டைகளின் கீழே அடைக்கலம் தருவார். அடைக்கலம் தந்து உனக்கு ஆறுதல் படுத்துவார். மூன்றாவதாக, உனக்கு நேரிட்ட யாவையும் நண்பர்கள் கேட்டு அதற்காக பரிதவிக்கும்படி வருவார்கள், ஆறுதல் சொல்ல வருவார். உனக்கு நேர்ந்து முடிந்த சில சம்பவங்களினாலே நீ இன்னும் நொந்துகிட்டே இருக்க. சில சம்பவம் உன்னை குத்திக்கிட்டே இருக்கு.
அதனால இதை கேள்விப்பட்ட நண்பர்கள் உனக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்கள் யோசனை பண்ணி உங்கள்கிட்ட வருகிறார், வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவார். மூன்றாவதாக ஆறுதல் சொல்லுகிறார்கள் அங்கலாய்த்து பொன்னையும் தங்க காசையும் கொண்டு வந்து உனக்கு கொடுத்து ஆறுதல் சொல்லுவார்கள். கொடுத்து ஆறுதல் சொல்லுவார். இனிமே சிலர்லாம் வருவாங்க, வாயால வாழ்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா சிலர் மட்டும் வருவாங்க, அவங்க வந்து உன் கையில பொண்ணை கொடுத்து வெள்ளியை கொடுத்து இந்த வச்சுக்கமா, இந்த வச்சுக்கப்பா, உனக்கு நேர்ந்த துன்பம் ரொம்ப எல்லாத்தையும் இழந்து போன, நீ எல்லாம் போச்சு இல்லை, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் உனக்கு தர்றேன் என்று சொல்லி உனக்கு ஆறுதல் சொல்லி அதை கொடுப்பார்கள். ஆமென். அடுத்தபடியாக நான்காவதாக இழந்து போனதுக்காக ஆறுதல் சொல்ல வருவார்கள். நீ எதை இழந்தாலும் தெரியும், எதை இழந்தாலும் இழப்புக்காக நீ ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கிறியா, உனக்கு ஆறுதல் சொல்ல யூதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. யூதர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள். நமக்கு ஆறுதல் யாருங்க? இந்துக்களை வந்து நம்ம பண்ணுவாங்க, நம்ம விசுவாசிங்க தான் இல்ல, நம்ம விசுவாசிங்க தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி கவலைப்படுற? ஏன் சாமி உன்னை கைவிட்டார்? என்ன கைவிடலையே, உன்னை கைவிட்டுருவாரா? இல்ல, விட மாட்டார். ஏன் கவலைப்படுற? நம்மை ஆறுதல் படுத்த யூதர்கள் வருவார். கடைசியா சொன்ன, ஆமா, தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்து உனக்கு ஆறுதல் பண்ணேன். இனிமே நீ தத்தளிக்கவே மாட்டேன். எதை குறிச்சும் உனக்கு தத்தளிப்பு வரா. தத்தளிக்க மாட்ட, நீ தத்தளிக்க மாட்ட. சிக்கிட்ட, கரையேற முடியல, மாட்டிக்கிட்ட, கரையேற முடியல. அதனால நீ தத்தளிச்சுட்டு இருக்கியா? பிள்ளைகளை சேர்த்துட்ட, பணம் கட்ட முடியல. நிறைய பேர் அப்படி அங்கலாய்க்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க. சில பாஸ்டர்ஸ்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு 40,000, 50,000, 60,000 சேர்த்த பிள்ளைய பணம் கட்ட முடியாதனால ஸ்கூலை விட்டு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு வேற ஸ்கூல்ல சேர்க்க போனா அவன் சேர்க்க மாட்டேங்கிறான், தத்தளிக்கிறான். பிள்ளைகளை சேர்த்துட்டு பணம் கட்ட முடியல, அங்கலாய்க்கிறான். கடன் வாங்கிட்டு அந்த கடனை திரும்ப செலுத்த முடியல, இன்ட்ரெஸ்ட் செலுத்த முடியல, அங்கலாய்க்க தத்தளிக்கிறான். இந்த மாதம் உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் எடுத்துருவேன் என்று சொல்லி உன்னை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் இந்த காலவெளியிலே உன்னோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். இந்த மாதம் ஒரே ஆறுதல் மயமா இருக்க போது, வீட்டுல, சபையில, வாழ்க்கையில, எல்லா இடத்திலும் உனக்கு ஆறுதல் செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஆறுதல் படுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஆறுதல் கொடுக்கிற ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கண்களை மூடியப்பா, நீ கொடுத்த இந்த வேத வாக்கியத்துக்காக நன்றி அப்பா, நன்றி சொல்றப்பா. இந்த மாதம் எனக்கு ஆறுதல் தேவைன்னு வந்தேன், தத்தளிச்சுக்கிட்டே இருந்தப்பா, இழந்து போய்கிட்டே இருந்த. தத்தளிக்கிற நேரத்தில் யாராவது ஆறுதல் சொல்ல வருவாங்களா? பயப்படாது, எல்லாம் போச்சா, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன்னு சொல்ற ஒரு ஆறுதல் செய்தி கிடைக்காதா? உன் பிள்ளைகளுக்கு நான் பீஸ் கட்டிடுவேன்னு சொல்லக்கூடிய ஆறுதல் கிடைக்காதா? நீ வாங்க போற இடமா, வீடா, தத்தளிக்கிறியா? உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துட்ட மகளே, பயப்படாத, உனக்கு உதவி செய்யும்படி சகோதரர்கள் வருவார்கள், சகோதரிகள் வருவார்கள், அறிமுகமானவர்கள் வருவார்கள். ஆறுதல் சொல்லி தங்க காசு கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இழக்கிற நேரமெல்லாம் இழந்து போச்சுன்னா கண்ணீர் கவலை மறக்க முடியலப்பா. இழந்துட்டனே, அதை இழந்துட்டனே, இதை இழந்துட்டனே, சரி அங்கலாய்க்கிறேன். பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் தேவை.
ஆறுதல் அளிப்பீரா. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முடிவிலே கர்த்தர் எங்களுக்கு ஆறுதல் செய்தார், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஆறுதல் செய்தார், கர்த்தர் எங்களை மாற்றினார் என்று சொல்லும்படி கிருபை பாராட்டும். அந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, வருமானத்தை சபை ஆண்டவரே அவருடைய வேலைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே சுகத்தை தந்து ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவரே சுகம் கொடுங்கப்பா. சரீர சுகம் வேணும், குடும்பத்துல சுகம் வேணும், பிள்ளைகளுக்கு சுகம் வேணும், ஆண்டவரே சபையில சுகம் வேணும். யாரும் ஆண்டவரே சுகவீனமா சர்ச்சைக்கு வரக்கூடாதப்பா. சுகமா ஒரு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகளை மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.